பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆன்லைன் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அருமையான சகோதரன் ஹாரோன் ஜான் வெஸ்லி ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மக்களுக்கும், ஊழியர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும், சபையாருக்கும், ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களுக்கும், புதுவாழ்வு சபை இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளில் பேசுவாராக. நாம் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மக்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற இந்த வார்த்தையை கர்த்தாவே இதை விட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்கிறவர்கள் கேட்கிற வண்ணமாக இல்லாமல் செயல்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு பரிட்சயமான ஒரு வேத பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் உள்ளத்தில் போட்ட இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே வைத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட வேதம் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல். ப்ளீஸ் டர்ன் வித் மீ டு புக் ஆஃப் 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 29. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திற்கு நேராக உங்கள் வேத புத்தகத்தை திறந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? What I have done now, is there not a cause? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த கோலியாத், தாவீது, இந்த கதை சின்ன வயசுலேருந்தே நம்ம பல முறை கேட்டிருப்போம். இந்த இடத்துல இருந்து கர்த்தர் என் உள்ளத்தில் போட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாவீது அங்கே யுத்தத்தை பார்க்க வந்தவன், அண்ணன்மார்களை விசாரிக்க வந்தவன். அந்த இடத்துல அண்ணன் கேட்டான், நீ இங்கே வந்தது என்ன? அந்த ஆடுகளை இங்கு வந்தது என்ன? Why did you come down here? நீ எதற்காக இங்கே வந்த? அதற்கு தாவீது சொன்ன பதில், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த செய்தியை கேட்கிறதற்கு முகாந்திரம் உண்டு. இந்த செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த செய்தியை நீங்கள் பார்ப்பதற்கு அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை உடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதன் பின்னணியை சொல்ல விரும்புகிறேன். சவுலின் இராணுவம் பயந்து கொண்டிருக்கிறது. காரணம், கோலியாத் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். கோலியாத் கொக்கரைத்து கொண்டிருக்கிறான். 40 நாள் காலை மாலை 2 வேளையும் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். 8வது வசனம், 9வது வசனம் மற்றும் 10 வசனங்களை வாசிக்கும் போது, கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். கர்த்தருக்கு சுத்தி இப்படிப்பட்ட பெரிய சவாலை அங்கே வைக்கிறான். அங்கே சவுலின் இராணுவம் இருக்கிறது, தாவீதின் அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள், சவுலின் இராணுவத்தில் இருக்கிற யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த கொக்கரிப்பை கேட்டு, இந்த சவாலை கேட்டு, இந்த நிந்திக்கிற வார்த்தைகளை கேட்டு, இந்த இழிவாக பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்டு 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது வேதம், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். மிகவும் பயப்பட்டார்கள். சவுலின் இராணுவம் இந்த கோலியாத்தின் சவால்களை கேட்டு, இந்த கோலியாத் பரியாசம் பண்ணுகிறதை கேட்டு, இந்த கோலியாத் வைக்கிற சேலஞ்சை பார்த்து சவுலின் இராணுவம், தாவீதின் அண்ணன்மார்கள் எல்லாரும் கலங்கி, சவுல் உட்பட எல்லாரும் கலங்கி மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சவுலின் இராணுவம் செயலற்று போயிற்று. சவுலின் இராணுவம் எதற்காக வந்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதனை கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க ஒரே வழி நோக்கத்தோடு இருப்பதுதான். இவர்கள் எதற்காக வந்தோம், எதற்காக இராணுவத்தில் இருக்கிறோம், எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்கிற நோக்கத்தை மறந்த தேவ பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். நோக்கமில்லாத வாழ்க்கை, உயிரில்லாத வாழ்க்கை. இந்த சவுலின் இராணுவம் இங்கே முன்னாடி நிற்கிறார்கள். அங்கே கோலியாத் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நமக்கு முன்னாடி சவால்கள் அப்படித்தான் கோலியாத்தை போல கொக்கரித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசத்தை சுவிசேஷமயமாக்க அல்லது இந்த தேசத்தை ரட்சிப்புக்குள் வழிநடத்த நமக்கு முன்பாக பெரிய சவால்கள் நமக்கு எச்சரிப்பாக கொக்கரித்து கொண்டு அது நம்மை பயந்து நடுங்கி திகைத்து போக வைக்கும் அளவுக்கு அது அப்படி கொக்கரித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சவுலின் இராணுவம் செயலற்று போன நிலைமையிலே காணப்படுகிறது. அந்த சவுலின் இராணுவத்தை நான் ஒரு சபைக்கு, அதாவது மரித்து போன சபைக்கு அல்லது பின்வாங்கி போன சபைக்கு ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இங்கே கோலியாத்தின் சவால் சத்துருவுக்கு அடையாளமாக, சத்துருவின் கொக்கரிப்பு அல்லது சத்துருவின் சவால்களுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ் அடையாளமாக இருக்கிறது. தாவீது எழும்பி சேவை செய்யும் கர்த்தருடைய சேனை வீரர்களாக இருக்கிறோம். நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் கர்த்தருடைய சேனையில் எழும்பி சேவை செய்கிற நோக்கமுடைய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலின் இராணுவம் அது குருட்டு சபையாக இருக்கிறது. ஏன்னா விஷன்லெஸ் சர்ச். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17:28 தாவீது அண்ணன்மார்கள் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்ததென்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அந்த கோலியாத்தின் கொக்கரிப்பு, அந்த கோலியாத்தின் சவால்கள் இவன் காதுக்கு விழவில்லை, அது கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவனுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் தன் குடும்பம், தன் எல்லை, தன் ஆடு, அந்த இதெல்லாம் எங்க இருக்குது, அதையே விட்டுட்டு வந்த, இப்படிப்பட்ட காரியங்களையே உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குருட்டு சபை, செயல்படாத சபை அல்லது விஷன்லெஸ் சர்ச். தன் எல்லைக்கு மீறி பார்க்க முடியாது, தேவையை தாண்டி பார்க்க முடியாத ஒரு குருட்டு இராணுவ வீரர்களாக இருந்தார்கள். மாத்திரத்தில் இருந்தாலும், யுத்தத்தில் இருந்தாலும் தேச நலனை கருத்தில் கொள்ளாமல் வீட்டு நலனை, தன் குடும்பம், தன் வீடு, தன் எல்லை, தன் நாடு, தன் மந்தை, இப்படி சுயநலமாக யோசித்து கொண்டு குருட்டாட்டம் பிடித்தவர்களைப் போல காணப்படுகிறார்கள். குருடனுக்கு வழிகாட்டினால் என்ன நடக்கும்? கண்கள் இருந்தும் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் குருடர்கள். குருடர்களுக்கு வழிகாட்டினால் 2 பேரும் குழியிலே தான் விழுவார்கள். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கடைசி சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறாய். நீ குருடன், எனக்கு குறை இல்லை என்று நீ சொல்லுகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உன்னையே பார்க்கிறாய், உனக்கு குருடு, உனக்கு நிர்வாணமாய் இருக்கிறாய், உன் இயலாமை அறிந்து கொள்ளவில்லை, உன் முடியாமை தெரியவில்லை. உன்னை தாண்டி காரியங்களை பார்க்க முடியாத குருடர்களாக இருக்கிறோமா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, குருடர்களாக இருப்போமானால் நாம் நோக்கமில்லாதவர்களாகவே வாழ்ந்து விடுவோம். மாத்திரமல்ல, இந்த சவுலின் இராணுவம் செவிட்டு சபைக்கு ஒப்பிடப்பட்டு பேசலாம். ஏனென்றால் அங்கே சவுலின் கோலியாத்தின் கொக்கரிப்பை கேட்டு அதை கேட்டும் கேட்காதவர்களைப் போல அது கடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மக்களின் அழுகுரல், தேசத்தின் அழுகுரலை கேட்டும் அதை கடந்து போவோமானால் நாமும் செவிட்டு சபையாக இருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கோலியாத்தின் சவால்களை, பரியாசத்தை கேட்டு அதை கேட்க முடியாத நிலையிலே நாம் இருக்க வேண்டாம். அதை தவிர்த்து அதை கடந்து போகிற நிலையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, இந்த சவுலின் இராணுவம் ஊமையான சபை, அது டம் சர்ச். பேச முடியாது, பயம். பேசினால் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத்தின் சவால்களை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை, ஒருவரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏசாயா 56வது அதிகாரம்
10வது வசனம், ஐசையா சாப்டர் 56 verse 10, அவருடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக்கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டா. ஊமையான நாய்கள், பேச முடியாது, இயேசுவுக்காக பேச முடியாது, இயேசுவுக்காக குரல் கொடுக்க முடியாது, இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்க முடியாத ஊமையான சபையாக சவுலின் இராணுவம் செயலற்று கிடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த இடத்திலும் எங்கும் சாட்சி கொடுக்க நாம் வெட்கப்படுவோமானால் நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க அல்லது அறிக்கையிட வெட்கப்படுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சவுலின் இராணுவம் அது ஊமையான சபை மாத்திரமல்ல, இந்த சவுலின் இராணுவம் உணர்வற்ற சபை. நம் சர்ச் அன்பு, இரக்கம், எந்த ஒரு உணர்வும் வெளிப்படுத்த முடியாது. காலை மாலை 2 வேளையும் அவன் கொக்கரிக்கிறான், சவால் விடுகிறான், நிந்திக்கிறான், பரியாசம் பண்ணுகிறான். இதை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று என்ன செய்திருக்க வேண்டும், கோலியாத்தோடு யுத்தத்துக்கு போய் இருக்கணும், செத்தாலும் சாகணும் அப்படின்னு போயிருக்கணும், அல்லது இந்த இராணுவத்திலேருந்து நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்ற நிலையாது இருக்கணும். ரெண்டுமே இல்லை. அப்படியே இருக்கிறது போலவே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உணர்வற்று போகாதபடிக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உணர்வற்ற நிலைமையில் என்ன வாழ்க்கை நடத்தாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தருவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, இந்த சபை பித்து பிடித்த சபை. என்ன செய்யணும்னு தெரியல, இங்கிருந்து என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்வது இன்னதென்று அறியாமல் திகைத்து நடுங்கி நிற்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டா. மாத்திரமல்ல, இந்த சபை மரித்து போன சபை. இது மரித்து 4 நாளாகவில்லை, 40 நாள் ஆகிவிட்டது. ஒரு காரியமும் செயல்படாமல், ஒன்றும் ஒரு சரீரத்தின் ஒரு உறுப்புகளும் செயல்படாமல் அப்படியே காணப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நோக்கத்தை மறந்து செயலற்று கிடக்கும் சவுலின் இராணுவம். மாத்திரமல்ல, தாவீதின் அண்ணன்மார்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இதன் மத்தியில தாவீது அங்கே வந்தது, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்கள் தேசத்திலே வாழ்வதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு முகாந்தரம் இல்லையா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு முகாந்தரம் இல்லை என்றா நினைக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தப்படுத்தினதற்கு, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பேசிக்கொண்டிருப்பதற்கு, இன்றைக்கு என் மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டிருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன், ஆழமாக நம்புகிறேன். கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, கோலியாத்தை எதிர்க்க செயல்பட தூண்டியது இவனுடைய நோக்கத்தோடு உடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்களோடு கூட தாவீது இவ்வளவு பேர் அமைதியாக இருக்க, இவன் மாத்திரம் வந்து அங்கே ஒரு துடிப்போடு செயல்பட்டு கோலியாத்தின் மேல் ஜெயம் எடுத்தான். காரணம் என்ன? இஸ் a man of purposeful person. தாவீது ஒரு நோக்கமுடைய தேவ மனிதனாக இருந்தான். So I want you to be a purposeful person. நீங்களும் தேவ நோக்கமுடையவர்களாக நபராக இருங்கள். இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக இதை நான் கொடுக்க விரும்புகிறேன். Be a purposeful person. நோக்கமுடைய நபராக இருங்கள், நோக்கமுடைய நபராக வாழ்ந்து விடுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ? எனக்கு அன்பார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டீர்கள். பிடிக்கப்பட்டது ஒரு காரியம், ஆனால் தொடர்ந்து போவது, பிடிக்கப்பட்டதற்காக தொடர்ந்து வாழ்க்கை நடத்தாமல் நாம் ஒன்றை பிடித்து கொண்டு அதுவே எனக்கு பிடித்தது என்று சொல்லி அதை நோக்கி பயணிப்போமானால் நீங்களும் நானும் நோக்கமற்ற கிறிஸ்தவர்களாக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் நோக்கமுடைய தேவ பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் படைத்த ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு படைப்பும் நோக்கத்தோடு தான் உண்டாக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, உயிரற்ற ஜடமாய் இருக்கிற ஒவ்வொரு படைப்புகளும், இதோ என் கையில் இருக்கிற அந்த மைக்குக்கு, இதை படைத்தவன் இதை ஒரு நோக்கத்துக்காக படைத்தான். காரணம் என்ன? நோக்கம் இது என்னுடைய சத்தத்தை
ஒலிபெருக்கின் மூலமாக கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்க வேண்டும், அதற்கு இது வசதியாக இது இருக்க வேண்டும் என்பது நோக்கத்தோடு இதை படைத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த படைப்பும் கூட இதன் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரும் உங்களை ஒரு நோக்கத்துக்காக வேறு பிரித்து, அந்நிய ஜனங்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து, அந்நிய தேசங்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து, கர்த்தருக்கு மகிமையும் உண்டாகட்டும். இந்த நாளில் உங்களை கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும்படி வைத்ததற்கு ஆழமான ஒரு நோக்கம் உண்டு என்பதை தயவு செய்து நம்புங்கள், விசுவாசியுங்கள். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடர்ந்து பிடித்து கொள்ளும்படி அதை ஆசையாய் தொடர்ந்து போகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாகலாம் என்ற ஒரு கூட்டம் நம் மத்தியிலே, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே நோக்கமுடைய தேவ பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியான லட்சியத்தை மறந்தால் உடனடியானவைகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்துவிட்டால் நீங்கள் உடனடியானவைகள் எது இருக்கிறதோ அதற்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். If you fail to see the ultimate, you will fall into immediate. நீங்கள் உடனடியான எது கிடைக்குதோ அல்லது எதுக்கு உங்கள் முன்பாக இருக்கிறதோ அதற்கு அடிமையாகி நோக்கத்தை மறந்த தேவ பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நோக்கமுடையவர்களே தேவன் எதிர்பார்க்கிற நபர்கள், நோக்கத்தோடு வாழ்கிறவர்களே தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவ மனுஷர்களாக இருப்பார்கள். ஆகவே I want you to be a purposeful person. நோக்கமுடைய தேவ பிள்ளைகளார்கள். தாவீதுக்கு தனக்குள்ள இருந்த அந்த நோக்கத்தை அறிந்தவனாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை சரியாய் புரிந்தவனாக, அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் அத்தனை சவால்களுக்கு பயப்படாமல் துணிச்சலோடு எதிர்த்து அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றான். நோக்கமுடையவர்களே வெற்றி பெறுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துடிப்புள்ள நோக்கம் நிச்சயமாய் உங்களை துடிப்பாய் செயல்பட வைக்கும். ஒரு முறை ஒரு சிங்கம் ஒரு முயலை துரத்தி கொண்டே போய் கொண்டிருந்தது. எப்படியாக இந்த முயலை வேட்டையாடி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அது ஓடியது. அந்த முயலும் தன்னை எப்படியாகிலும் சிங்கத்துக்கு இரையாகாமல் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேகமாக ஓடுகிறது. முயல் வேகமாக ஓடி காலில் அடிபட்டாலும், காலில் முள்ளில் குத்தினாலும், இரத்தம் வழிகிறதாக இருந்தாலும் முயல் வேகமாக ஓடி ஒரு மரத்தின் பொந்துக்குள்ள நுழைந்து தன்னை மறைத்து கொண்டது. சிங்கத்தால் அந்த பொந்துக்குள் நுழைய முடியவில்லை. கடைசியாக அந்த சிங்கம் முயலை பார்த்து கேட்டுச்சான், நீ எப்படி இவ்வளவு வேகமா ஓடின? எது உன்னை இவ்வளவு வேகமா ஓட வச்சது? எது என்னுடைய கண்கள்ல இருந்து உன்னை தப்ப வச்சது அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டுச்சான். அதற்கு அந்த முயல் சொல்லிச்சான், நீ என்னுடைய உடலுக்காக ஓடினாய், நான் என்னுடைய உயிருக்காக ஓடினேன். உடலை விட உயிர் மேலானது. மேலான காரியங்களுக்காக ஓடுகிறவர்கள் துடிப்பாய் ஓடுவார்கள், வேகமாய் ஓடுவார்கள், அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நானும் தேவராஜ்யத்தின் நோக்கத்திற்காக ஓடும்போது அது மேலான நோக்கம், பூமிக்குரியவைகளே இல்லை, மேலானவைகளையே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நோக்கத்துக்காக ஓடுகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே தன்னுடைய எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது 24, 25, 26 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே பெரியவனான போது தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் தேவனை கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோக்கமுடையவர்களே தேவனுடைய சரித்திரத்தில் இடம்பெறுவார்கள். நோக்கமில்லாமல் வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சத்து போகலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதன் மத்தியில் நாமும் ஒருவராக இல்லாமல், பிரைஸ் தி லார்ட், நாம் தேவன் அழைத்த, எதற்காக பிடிக்கப்பட்டனோ, எதற்காக அழைக்கப்பட்டனோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டனோ அதை நோக்கியே நான் பயணிக்க வேண்டும். அப்படின்ற நோக்கத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வாராக. தாவீது நோக்கமுடைய தேவ மனிதனாக இருந்தான். எப்படி அது அவன் வாழ்க்கையில் நோக்கமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பது ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நோக்கமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லது எப்படிப்பட்ட அடையாளம் அவங்கள் வாழ்க்கையில் காணப்படும்? இந்த அடையாளங்களெல்லாம் இருக்குமானால்
நாமும் அப்படி நோக்கமுடையவர்களாக தான் வாழ்வோம். முதலாவதாக தாவீதின் வாழ்க்கையில பார்க்கிறோம். நோக்கமுடையவன் எப்படி இருப்பான் அல்லது அவன் யார் அப்படின்னா, அந்தரங்க வாழ்வில் அக்கறை உள்ளவனாக இருப்பான். Who is a purposeful person அப்படின்னா, who is concerned about personal life. தன்னுடைய அந்தரங்க வாழ்வில் மிகவும் அக்கறை. வெளியரங்கமான வாழ்வில் அக்கறையாக இருக்கிறான், ஆனால் அதை விட ரொம்ப அக்கறையாக இருப்பது அந்தரங்க வாழ்வில். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 37 வரையிலான வசனங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 37. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தீன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பார். எனக்கு அன்பானவே, தாவீது சவுலிடத்துல பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஏன்னா சவுல் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறான். ஆனால் இவன் சொல்கிறான், ஐயா, ஒரு விசை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடி தூக்கி கொண்டு போனது, இன்னொரு விசை சிங்கம் தூக்கி கொண்டு போனது. இது அந்தரங்க வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். இது யாருக்கும் தெரியாது. கரடியை அந்த ஆடு தூக்கிட்டு அந்த ஆட்டை காப்பாற்றுற விஷயத்தில் நான் ரொம்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதில் மிக கவனமாக இருந்து அந்த ஆட்டை சிங்கத்தின் வாய்க்கும் அந்த கரடியின் வாய்க்கும் நான் தப்புவித்தேன். அந்தரங்க வாழ்விலே இருக்கிற கரடியையும் சிங்கத்தையும் நீங்கள் அழிக்காத பட்சத்தில் பகிரங்கத்திலே இருக்கிற கோலியாத்தை சந்திப்பதற்கு உங்களுக்கு தைரியம் கிடைக்காது. பலர் நோக்கம் இல்லாதவர்களாகவே இருக்கிறோம். கவனிங்கள், நோக்கமுடையவர்கள் தங்களுடைய அந்தரங்க வாழ்வில் மிக அக்கறையாக இருப்பார்கள். அந்தரங்கத்தில் நீங்கள் யார் என்பதை சரியாய் அறிந்து கொண்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பகிரங்கத்தின் காரியங்களை குறித்து பயப்பட மாட்டீர்கள். இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பிரைவேட் லைஃப், God will take care of your public life. நீங்கள் உங்கள் அந்தரங்க வாழ்வை பொறுப்பெடுத்து கொண்டு வாழ்வீர்களானால் உங்களுடைய வெளியரங்கமான பகிரங்கமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நிச்சயமாக பரிசாக கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை நன்காக அன்பிருந்தார். ஏனென்றால் தாவீதின் வீட்டில் சவுல், கர்த்தருக்கு மகிமை, ஈசாய் வந்து அவங்க வீட்டில் ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்லியிருந்தார். அந்த ஈசாய் தன்னுடைய 7 குமாரர்களை அழைத்திருந்தான். தாவீதையோ அழைக்கவில்லை. தாவீது ஆடு மேய்க்க போய்விட்டான். அங்கே சாமுவேல் கூட வந்து அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது எலியாவை பார்த்தான். அவன் தோற்றத்தை பார்த்தான், அவன் உருவத்தை பார்த்தான், உயரத்தை பார்த்தான். இராணுவ வீரருக்குரிய எல்லா அடையாளங்களும் இருக்கிறது, இவன் ராஜாவாவதற்குரிய எல்லா தகுதியும் இருக்கிறது என்று கொண்டு தீர்க்கதரிசியே கூட கண்டு அவனை ஆசீர்வதிக்க முற்பட்ட போது கர்த்தர் அவனுக்கு சொன்னது, நீ இவனுடைய தோற்றத்தையும் உருவத்தையும் பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஓ, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், கர்த்தர் அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தி பாருங்கள். நோக்கமுடையவர்கள் எல்லாரும் உலகில் எப்படி இருக்க வேண்டும் என்று அதிக அக்கறை இல்லாமல், எல்லாரும் பார்க்கிற உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அக்கறை இல்லாமல், யாரும் பார்க்காத உலகத்தில் வாழ்வில் அதிக கவனமுடையவர்களாக இருப்பார்கள். நீங்கள் தேவ நோக்கமுடையவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனல் லைஃப்பை நீங்கள் பாதுகாத்து கொள்வீங்க. பர்சனல் லைஃபுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அந்த ரங்கத்தில் வருகிற கரடியையும் சிங்கத்தையும் அழித்து விடுவீர்கள். அதுதான் உங்களுக்கு பகிரங்கமான வாழ்க்கையில், வெளியரங்கமான வாழ்க்கையில் கோலியாத்தை சந்திப்பதற்கு உங்களுக்கு நிச்சயமான தைரியத்தை உங்களுக்கு தரும்.
தாவீது அப்படிதான் சொன்னான். அதை நன்கு அறிந்திருந்தான். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். என் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நான் இருக்க போகிறேன். என் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் நான் இருக்க போகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் இருதயத்தை தாண்டி நீங்கள் வாழப்போகிறதே கிடையாது. உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் பலனளிக்கிறவராக இருக்கிறார். அந்தரங்கத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 17 மன்னிக்கவும். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலனை கொடுக்கும்படி கர்த்தர் எதை ஆராய்ந்து பார்க்கிறார்? இருதயத்தை, உள்ளிந்திரியங்களை, செய்கைகளை பார்த்து பலன் கொடுக்கிறவர் அல்ல. அந்த செய்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷனை பார்த்து, அந்த இன்ட்ரெஸ்டை பார்த்து கர்த்தர் அதை உங்களுக்காக பலன் அளிக்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கை குறித்து மிக கவனமாயிருங்கள். அந்தரங்கத்தில் நீங்கள் யார் என்பதை நோக்கமுடையவர்கள் அறிவார்கள். அந்தரங்க வாழ்வில் மிக அக்கறையாய் இருப்பார்கள். தாவீது அப்படிதான் சிங்கத்தை அடித்தான், கரடி அடித்தான். கரடியை அடித்தது சிங்கத்தை கொன்றதுக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பரிசு கிடைக்கும் என்பதை குறித்து கவலையே இல்லை. ஏனென்றால் இந்த ஆடு என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது, இதை நான் காப்பாற்ற வேண்டும். இதற்காக எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை நான் மேற்கொள்வேன். அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, அது பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தின் பாவங்களை நீங்கள் மேற்கொள்ளாத பட்சத்தில் வெளியரங்கமாய் கர்த்தருக்கென்று பகிரங்கமாய் பலமாய் தைரியமாய் நீங்கள் பயன்பட முடியாத பாத்திரங்களாக இருப்பீர்கள். ஆகவே உங்கள் அந்தரங்க வாழ்க்கை குறித்து அக்கறையாருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மிக கவனமுடையவர்களாயிருங்கள். அந்தரங்கத்தில் நீங்கள் யார், உங்கள் செயல்கள் என்ன, உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் சிந்தை என்ன, இதையெல்லாம் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தீய நோக்கம் பாவமாம். ஆகவே உங்கள் நோக்கம் தூய்மையாகட்டும். அந்தரங்கத்தில் நீங்கள் யார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்தரங்க வாழ்வில் அதிக கவனமாயிருங்கள். இரண்டாவதாக, நோக்கமுடையவனை எப்படி அடையாளம் கொண்டு கொள்ளலாம்? அவன் தேவனோடு தொடர்புடையவன். Who is a purposeful person, who is well connected with God, who is well connected, தேவனோடு கூட நெருக்கமான உணர்வு உடையவன். தேவனை பாதிக்கிறது அது இவனையும் பாதிக்கும், தேவனை நிந்திக்கிறது அது இவனையும் நிந்திக்கும். தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 17:26. அப்போது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? 36வது வசனம், 36 வாசிப்போம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. 36 ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. 45 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகி இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தை, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய. அப்போ இந்த 3 வசனங்கள்லையும் அவன் எதை ஹைலைட் பண்ண சொல்லி விரும்புகிறான்? நீ இஸ்ரவேலின் இராணுவங்களை நிந்தித்து விட்டாய், நீ இஸ்ரவேலின் இராணுவங்களை நிந்தித்து விட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்திலையும் நான் என்று 1 சாமுவேல் 17:10 கோலியாத் சொல்றான், அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். அவன் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தான், இழிவாக பேசினான். தேவ சேனையை இழிவாக பேசுவதற்கு பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? அதாவது தேவனுக்கு ஏற்படும் பாதிப்பு தனக்கு ஏற்பட்ட பாதிப்பாய் பார்ப்பான். தேவனோடு கனெக்டட் ஆயிட்டான், வெல் கனெக்டட். தேவனோடு நெருக்கமான உறவில் இருக்கிறவர்களே அந்த தேவ நோக்கத்தை உடைய தேவ மனிதர்களாக இருப்பார்கள். நீங்கள் தேவ நோக்கம் உடையவர்களாக இருப்பீர்களானால் தேவனோடு கூட கனெக்டடாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை பாதிப்பது அது உங்களையும் பாதிக்கும். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையின் நோக்கம் அர்த்தமற்றது.
நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்கள் நோக்கத்தோடு எவ்வளோ வேறு ஏதோ ஒரு காரியத்தோடு வைத்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில் தேவனோடு கூட கனெக்ட் ஆகாமல் அதை செய்ய வேண்டும் என்று வாழ்வீர்களானால் அந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனாலும் தேவனுக்கென்றும் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தேவனாலும் தேவனுக்கென்றும் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனாலும் தேவனுக்கென்றும் நான் ஏற்படுத்தப்பட்டேன். கையை குலுக்கி சொல்லுங்க, தேவனாலும் தேவனுக்கென்றும் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்கள். ஆமென். இதை நீங்கள் விளங்காத வரை உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாக தான் இருக்கும். நீங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டீர்கள், தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டீர்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தேவனோடு கூட ஒரு நெருக்கமான தொடர்பில் வந்து விடுவீர்கள். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒருவர் தாக்கப்படும் போது, அது பாதிக்கப்படும் போது அதற்காக நிச்சயமாய் தானாக குரல் கொடுக்க எழும்பி விடுவீர்கள். உங்கள் சூழ்நிலை பார்க்க மாட்டீர்கள், உங்கள் இயலாமையை பார்க்க மாட்டீர்கள், உங்களால் தெரியாது என்று நினைத்து பார்க்காத மாதிரி போய்விட மாட்டீர்கள். ஓ, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை இவன் நிந்தித்தான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவங்களை உடைய சேனை. நம்முடைய கிறிஸ்தவ சபையை நிந்திக்கிறது, கிறிஸ்தவ சபைக்கு விரோதமாய் செயல்படும் போது பார்த்தும் பார்க்காதபடி தேவ நோக்கமுடையவர்கள் போக மாட்டார்கள். அதற்காக ஏதையாகலும் செயல்படுவார்கள். அட்லீஸ்ட் குறைந்தது ஜெபமாவது பண்ணுவார்கள். ஆண்டவரே, இப்படி நிந்திக்கிறார்களே, இவர்கள் நிந்திக்கிற நிந்தையை பார்த்து இறங்குவீராக. ஓ கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருக்கிறதை பார்த்து, அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை பார்த்து தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் கூக்குரலை கேட்டு இரட்சகர் மோசேயை அனுப்பினார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவ சபை நிந்திக்கப்படுகிறது, துன்பப்படுத்தப்படுகிறது, இழிவாய் நடத்தப்படுகிறது. ஓ, தேவ சபை சத்துருக்களால் விமர்சிக்கப்படுகிறது. இதை பார்த்து ஓ தேவ மக்களாகிய நாம் சும்மா இருக்கவே முடியாது. இதற்காக நாம் குரல் கொடுத்தே ஆக வேண்டும், இதற்காக நாம் செயல்பட்டே ஆக வேண்டும். இதற்காக கர்த்தருக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த நியமிக்கப்பட்ட பாதையிலே தொடர்ந்து தீவிரமாய், வேகமாய், வைராக்கியமாய் நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓ, நோக்கமுடைய தேவ மனிதன் யார் என்றால், அவன் தேவனோடு கூட தொடர்பில் இருக்கிறவன், அல்லது தேவனோடு கூட நெருக்கமான உறவில் இருக்கிறவன். who is a purposeful person, who is well connected with God. தேவனோடு கூட சரியான இணைப்பில், தொடர்பிலே, ஆழமான தொடர்பிலே இருப்பவனே தேவனுடைய நோக்கமுடைய தேவ மனிதனாக இருப்பான். மூன்றாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மூன்றாவதாக, who is a purposeful person who accurately identifies his adversary. அவன் சத்துருவை சரியாக அடையாளம் கண்டுகொண்டவன். சத்துருவை சரியாக அடையாளம் கண்டுகொண்டவன். யார் தேவ நோக்கமுடையவன்? சத்துருவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டவன். 1 சாமுவேல் 17:26 தாவீதினுடைய வார்த்தைகளை கவனிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தன்னண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவன் என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இவன் ஏமாத்த, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். சத்துரு யார்? விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36வது வசனத்திலையும் தாவீது அதை சொல்லுகிறார் பாருங்க. சிங்கத்தையும் கொன்றேன், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போ. விருத்த சேதனம் என்னை நிந்திக்கிறது, தேவ சபையை நிந்திக்கிறது. தேவ சபையை மிகவும் பயமுறுத்துகிறது யார் என்றால், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, அவனுடைய மற்றவர்கள் எல்லாரும் எதை பார்த்தார்கள்? அவனுடைய உயரத்தை பார்த்தார்கள், அவனுடைய தோற்றத்தை பார்த்தார்கள், அவனுக்கு இருந்த இராணுவ உடைகளை பார்த்தார்கள், அவனுக்கு இருந்த ஆயுதங்களை பார்த்தார்கள், அவனுக்கு இருந்த அனுபவத்தை பார்த்தார்கள், அவனுடைய சவால்களை பார்த்து கேட்டு பயந்து விட்டார்கள், அவனுடைய ஆளுமையை பார்த்து பயந்து விட்டார்கள். ஆனால் தாவீதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் சத்துருவை கவனிங்கள். உங்கள் சத்துருவை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொண்டால் தான் நீங்கள் தீவிரமாக சரியான
பாதையிலே நகர முடியும், செல்ல முடியும். தாவீது அதை சரியாக அறிந்து கொண்டான். தன் சத்ரு யார் என்றால் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவனோடு தேவன் இல்லை, அவனோடு தேவனுடைய உடன்படிக்கை இல்லை, அவன் விக்கிரக வணக்கத்தை பின்பற்றுகிறவன். நாங்களும் நானும் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ஓ, தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவனுடைய உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது, தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் தனியாளாக இருந்தாலும் நாம் தானே மெஜாரிட்டி. இதை தாவீது சரியாக அறிந்து கொண்டான். சத்ரு யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் நிச்சயமாக தீவிரமாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள், சரியாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள், ஏன் துல்லியமாகவும் செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். தாவீது தன் சத்ருவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டான். மாத்திரமல்ல, தாவீது கோலியாத்தை மட்டுமே சத்ருவாக பார்த்தான். தன்னை எதிர்க்கிறவர்கள் எல்லாரும் சத்ரு இல்லை, தன்னை விமர்சிக்கிறவர்கள் எல்லாரும் சத்ரு இல்லை. கவனிங்கள், இன்றைக்கு நிறைய பேர் எதிர்க்க வேண்டிய யுத்த காலத்தில் எதிர்க்க வேண்டிய சத்ருவை எதிர்க்காமல் வேற யாரையோ எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் போராட வேண்டிய களம் அது அல்ல, நீங்கள் எதிர்க்க வேண்டிய சத்ரு அது அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாரோ ஏதோ பேசினாங்க, விமர்சனம் வைத்தார்கள், என்னமோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவங்களை உங்கள் சத்ருவாக எண்ணாதிருங்கள். 28வது வசனத்துல தாவீதின் அண்ணன்மார்கள் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டான். எலியாப் தாவீதின் மேல கோபம் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனை பார்த்து சொன்னான், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தை அறிவேன், இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். அதற்கு நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அவன் தன் அண்ணனை எதிர்க்கவில்லை, அண்ணனை மட்டுப்படுத்தவில்லை, அண்ணனை அலட்சியமும் பண்ணவில்லை. அவன் என் சத்ரு அல்ல, அவன் என் சத்ரு. கவனிங்க, கிறிஸ்தவர்களே நிறைய பேர் சத்ருவா மாறிட்டாங்க. ஐயா, கிறிஸ்தவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தின் மக்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சத்ரு யார் என்பதை சரியாக இனங்கண்டு அடையாளம் கண்டு கொள்வீர்களானால் நிச்சயமாக துல்லியமாக சரியாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவ நோக்கத்தை உடையவன் தன் சத்ரு யார் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்வான். 30வது வசனத்துல அவனை விட்டு வேறு ஒருவன் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். அதை அவன் அலட்சியம் பண்ணல, அவாய்ட் பண்ணிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சத்ரு யார் என்பதை சரியாக தன் சத்ரு கோலியாத் மட்டுமே தன்னுடைய சத்ரு என்பதை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தாவீது நன்கு அறிந்திருந்தான். அன்பார்ந்தவர்களே, உங்கள் சத்ரு யார்? உங்கள் சபைக்கு இன்னொரு சபை சத்ருவா? இல்லை. பிசாசு அப்படித்தான் வஞ்சிக்க நினைப்பான். எபிரேயருக்கு பிறந்த குழந்தைகளை எபிரேய மருத்துவச்சிகளை கொண்டே அழிக்க பிசாசு திட்டமிடுவான். மறந்து விடாதிருங்கள். நீங்கள் அவர்களுடைய டார்கெட் ஆகாதீர்கள். அவர்களை உங்கள் இலக்காக வைக்காதீர்கள். அவர்கள் நம்முடைய சத்துருக்களே அல்ல. மேபி உபதேசங்கள் வித்தியாசம் இருக்கலாம், மற்ற காரியங்களில் வித்தியாசம் இருக்கலாம். ஆகவே ஏன் நாம் போராட வேண்டிய சத்துரு அவர்கள் அல்ல. நமக்கு மேலே நம்மளை நாய் கொலைச்சு கொண்டே இருக்குதுன்னா ஒவ்வொரு நாய்க்கும் கல்லை தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. சிலதை கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும். அதே போல தான் கவனிங்கள், நாம் எதிர்க்க வேண்டிய சத்துரு கோலியாத், நாம் நிர்மூலமாக்க வேண்டிய சத்துரு கோலியாத். நாம் அவனுடைய சவாலுக்குத்தான் நாம் பதில் கொடுக்கும்படி நீங்கள் நானும் தேவ நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோம். பதிலுக்கு பதில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிர்க்கிற எல்லாரையும் எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நல்ல முடிவெடுக்க, சத்துருவை இனம் கண்டுகொள்ள, அடையாளம் கண்டுகொள்ள நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் சத்துரு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். 4வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக தேவ நோக்கம் உடையவன் யார்? ஒருபோதும் சோர்ந்து போகாதவன். ஒருபோதும் சோர்ந்து போகாதவன். Who never gets tired. Who is a purposeful person who never gets tired. அவன் ஒருபோதும் சோர்ந்து போகாதவன். 28வது வசனத்தில் 1 சாமுவேல் 17:28 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய அண்ணன்மார்கள் சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க. 28 அந்த மனுஷனோடு அவன் பேசிக்கொண்டு மூத்த சகோதரனாக எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் உன் இருதயத்தின் துணிகரத்தை நான் அறிவேன் என்று சொல்லி, உடன்பிறப்பு, சொந்த ரத்தம்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடன்பிறப்புகளை நீங்கள் கடந்து போக வேண்டும். அல்லது அதை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், எமோஷனல் த்ரெட்டனிங் நீங்கள் கடந்து போக வேண்டியவர்கள். உணர்வு பூர்வமாக பயமுறுத்துகிறவர்களால் பயந்து சோர்ந்து போய்விடாதீர்கள். நம்ம உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள். நாம் மரியாதைக்குரியவர்களாக சிலரை வைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சில உறவுகள் இருக்கும். அந்த எல்லா உறவுகளும் உற்சாகப்படுத்துவார்கள் என்று ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள். எல்லா உறவுகளும் ஆதரவு தருவார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். உணர்வு பூர்வமான த்ரெட்டனிங், உணர்வு பூர்வமான பயமுறுத்துதல் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அதை கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடார்கள். உணர்வு பூர்வமான அண்ணன்மார் சொல்கிறார்கள், நீ இங்க வந்தது என்ன, இருதயத்தின் அகங்காரத்தை அறிவேன். அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, நான் அதனால ஒரே டயர்ட் ஆயிடுச்சு, நான் சோர்ந்து போயிட்டேன், நான் அப்படியே வேக்கப்பட்டு போயிட்டேன், அதனால நான் செயல்படாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த எலியாபை கடந்து போக வேண்டிய நபர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இவர்கள் உணர்வு பூர்வமாக உங்களை பயமுறுத்துவார்கள். இவர்கள் தங்கள் உறவிலிருந்து பயமுறுத்துவார்கள், தங்கள் சொந்தங்களிலிருந்து பயமுறுத்துவார்கள். மாத்திரமல்ல, தாவீது இன்னும் சிலரை கடக்க வேண்டியிருந்தது. 33வது வசனத்தில் அவர்களை கடந்து என்ன கொடுக்கப்படும் என்று கேட்கிறான். அப்போது திரும்பவும் தாவீது இவனோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லும்போது சவுலிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். 33ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பெலிஸ்தீனோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகி, இவரும் போல போறவனையும் போக விடலை. இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ ரொம்ப பொடியம்பா, நீ சின்ன பையன்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சவுல்களையும் நம் கடந்து போக வேண்டும். பதவியிலிருந்து அனுபவத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருந்து நம்மை த்ரெட்டன் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் எவ்வளவு காலமாக இப்படி இதை செஞ்சிட்டு இருக்கிறோம், நாங்கள் யார், எத்தனை வருஷம் யுத்த அனுபவம், நான் ராஜாவாகும்போது கூட நீ பிறக்கவே இல்லை, என்னுடைய ஊழிய அனுபவம் உனக்கு, உன்னுடைய வயசு என்ன, உன் இளமையை குறித்து, உன்னுடைய இயலாமையை குறித்து அநேகர் பயமுறுத்தும் விதத்தில் தங்கள் பதவியிலிருந்து உன்னை பயமுறுத்துவார்கள். பொசிஷனல் த்ரெட்டனிங் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்படிப்பட்ட பயமுறுத்துதல்களை எல்லாம் கடந்து போக வேண்டியிருக்கும். அனுபவத்திலிருந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறோம், இத்தனை வருஷமாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்களாலே முடியல, உன்னால் முடியாது, உனக்கு தெரியாது, நீ இதை ரொம்ப ஓவராக பண்ணுற, நீ இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பலரும் உங்களை உற்சாகத்தை இழக்கும் வார்த்தைகளை கொடுப்பார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் இவர்களையும் சத்துருவுகளாக நினைத்து விடாமல் இவர்களையும் கடந்து போகிறவர்களாக மாறிவிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினாலே தாவீது சோர்ந்து போகவே இல்லை. தாவீது சோர்ந்து போகவே இல்லை. உணர்வு பூர்வமாக பயமுறுத்தினாலும் சரி, பதவியிலிருந்து அனுபவத்திலிருந்து பயமுறுத்தினாலும் சரி, தாவீது அந்த வார்த்தைகளை கேட்டு பயந்து விடவே இல்லை. நம்மளை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை என்று தாழ்வு நிலை கொள்ளவில்லை. 41 கோலியாத்தை சந்திக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41 44 வரைக்கும் வசனங்களை வாசிப்போம். பெலிஸ்தியனும் நடந்து கர்த்தருக்கு 40 தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன் அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே தாவீது போனான். பெலிஸ்தியனும் நடந்து தாவீது அண்டை கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அந்த இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தேவர்களை கொண்டு தாவீதை. பின்னும் அவன் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களை கோலியாத்தை நீங்கள் கடந்து, இவர்களுடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து போய்விட்டேன். இவர்கள் யார்? திறமையை கொண்டு பயமுறுத்துகிறவர்கள். ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அனுபவசாலி, யுத்த பழக்கம் இருக்கிறது, யுத்தத்துக்கான ஆயுதங்கள் இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, கேடகம் இருக்கிறது. யுத்த ஆயுதங்களே பல கிலோ கணக்கில் எடை இருக்கிறது, நல்ல உயரம் இருக்கிறது, நல்ல தோற்றம் இருக்கிறது, நல்ல அனுபவம் இருக்கிறது, நல்ல திறமைசாலி.
ஆனால் இங்கே தாவீதுக்கு எந்த திறமையும் கிடையாது. அவன் இளைஞன், பொடியன், பட்டயமும் இல்லை, கேடகமும் இல்லை, ஈட்டியும் இல்லை, மாறாக அனுபவமும் இல்லை. இளைஞன், முதல் முறையாகவே இப்போதுதான் யுத்தத்தை முதல் முறையாக பார்க்க வந்தவன், அல்லது யுத்தத்தில் யுத்தம் பண்ண வந்தவனாக காணப்படுகிறான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தனக்கு எந்த திறமையும் இல்லையே, தனக்கு எந்த காரியமும் இல்லையே, நான் வர சிறியவனாக இருக்கிறனே, என்னை அவன் தன் நிலைமையை நினைத்து கூட கண்டு சோர்ந்து போகவில்லை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். உங்கள் இயலாமையில் தேவனுடைய கரம் உங்களுக்காக செயல்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் துடிப்புடன் செயல்பட ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்காக தேவ சேனை இறங்கி உங்களுக்காக உங்கள் பக்கமாக கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. தேவ நோக்கமுடையவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். மனிதர்களுடைய எந்த வார்த்தையும், உணர்வு பூர்வமான எந்த பயமுறுத்துதலையும், அனுபவத்தில் வருகிற எந்த பயமுறுத்துதலையும், திறமையிலிருந்து வருகிற எந்த பயமுறுத்துதலையும் கண்டு சோர்ந்து போகாமல் அது முன்னேறி போகிற தேவ மக்களாக நோக்கமுடையவர்கள் இருப்பார்கள். நீங்களும் அப்படியே இருங்கள். உங்களுக்கு வருகிற எந்த பயமுறுத்துதலையும், எந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டையும், உன்னால முடியாது, உனக்கு தெரியாது, உன்னால செய்ய முடியாது என்று சொல்கிற எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து பயந்து விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுக்குள் பலப்படுத்தப்பட்டவர்களாக தேவ நோக்கத்தை அறிந்து கொண்டு அதை நோக்கியே பயணியுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையே இல்லை. தேவனு பலனுக்கு பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு அது லேசான காரியம். ஆகவே உங்கள் இயலாமை, அறியாமை, முடியாமை, இந்த காரியங்களை பார்த்து தோண்டு விட வேண்டாம். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம். நோக்கமுடையவர்கள் அதை தாண்டி கடந்து போகிறவர்களாக, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கடைசியாக, ஐந்தாவதாக, கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நோக்கமுடையவர்கள் யார்? அவனுடைய அடையாளம் என்ன? அவன் பார்வையாளனாக இல்லாமல் பங்காளியாக மாறுபவன். அவன் பார்வையாளனாக இருக்க மாட்டான், பங்காளியாக மாறான். Who is a purposeful person? Who is a partaker and not a spectator. அவன் பார்க்கிற ஸ்பெக்டேட்டராக இருக்க மாட்டான். அவன் களத்தில் இறங்கி பங்காளியாக மாறுவான். பார்வையாளனாக அல்ல, பங்காளியாக மாறுகிறவனே தேவ நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோக்கமுடையவன் பங்காளியாய் மாறுவான். நோக்கம் இல்லாதவன் பார்வையாளனாகவே இருப்பான். நோக்கம் இல்லாதவன் பார்வையாளனாகவே இருப்பான். நோக்கமுடையவன் பங்காளியாக மாறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் அண்ணன்மார் சொல்ற காரியத்தை பாருங்க. அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? நீ யுத்தத்தை பார்க்க வந்தவன் அல்லவா? நீ யுத்தத்தை பார்க்க, நீ ஒரு ஸ்பெக்டேட்டர் தானே. இப்ப என்ன பார்ட்டேக்கரா மாறுற? நாங்க தான் பார்ட்டேக்கர்ஸ். நாங்க தான் யுத்தத்தை பார்க்க வந்தவர்களை. யுத்தத்திலே, நான் இராணுவத்தில் நாங்கள் இருக்கிறோம், களத்தில் இருக்கிறோம், யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். ஆனால் யுத்தம் பண்ண மாட்டான். காரணம், அவனுக்கு நோக்கம் இல்லை. எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக வந்தோம், என்ன செய்கிறோம், என்ன பண்றோம், எந்த ஒரு நோக்கமும் இல்லை. கோலியாத்தின் அந்த கொக்கரிப்புக்கு, கோலியாத்தின் சவாலுக்கு, கோலியாத்தின் பரியாசத்திற்கு, கோலியாத்தின் இழிவா பேசுற காரியத்திற்கு நோக்கமுடையவர்களாக இருந்தார் என்றால் முதல் நாளிலே எதிர்த்திருப்பான். ஆனால் அதெல்லாம் செய்யல. இவன் பங்காளியா இருக்கிறவன், ஆனா நோக்கம் இல்லாததுனால அவன் பார்வையாளனாகவே கடைசி வரை இருந்து போய்விட்டான். ஆனால் நோக்கமுடையவன் பார்வையாளனாக வந்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பார்வையாளனாகவே இல்லாமல் பங்காளியாய் மாறிவிடுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க, என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த தேவ மக்களே, நீங்கள் நோக்கமுடைய தேவ மனிதர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை யாரும் யுத்தம் பண்ண அழைக்கவில்லை, உற்சாகப்படுத்தவில்லை, அவனை என்கரேஜ் பண்ணவில்லை. மாத்திரமல்ல, நீ யுத்தத்தில் நீ இப்படி பண்ணு அப்படின்ற எந்த ஒரு காரியமும் கிடையாது. மாத்திரமல்ல, சவுலும் அவனுக்கு இராணுவ உடைகளை உடுத்துகிறான். அந்த உடைகளை உடுத்தி பார்த்து, அதை நடந்து பார்த்து, இதற்கு எனக்கு அபியாசம் இல்லை, அந்த உடை கூட அவனுக்கு உதவியாக இல்லை. சவுலின் உதவி காரணங்களாக இருக்கிற அந்த இராணுவ உடை, பட்டயம், மற்ற எந்த காரியங்களும் அவனுக்கு உதவியாக எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்திலும்
ஸோ நான் பார்வையாளனாகவே மாறிவிடுகிறேன் என்று சொல்லாமல் பங்காளியாக இறங்கி களத்தில் இறங்கி அந்த கோலியாத்தை சந்திக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம். கோலியாத்தின் மேலே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை தந்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பார்வையாளராக அல்ல, பங்காளிகளாக மாறிவிடுங்கள். கர்த்தர் நோக்கத்தை நிறைவேற்றி விடுங்கள். 5 காரியங்களை சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியமாக, நீங்கள் அந்தரங்க வாழ்வில் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். நோக்கமுடையவன் யார் என்றால் அந்தரங்க வாழ்வில் அக்கறை உள்ளவன். Who is a purposeful person, who is concerned about his personal life. தனிப்பட்ட வாழ்வில் அக்கறை உள்ளவளாயிருங்கள். இரண்டாவதாக சொன்னேன், தேவனோடு தொடர்புடையவன், who is well connected with God. மூன்றாவதாக சொன்னேன், சத்துருவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டவன், who accurately identify his adversary. நாலாவதாக சொன்னேன், ஒருபோதும் சோர்ந்து போகாதவன், who never gets tired. ஐந்தாவதாக, பார்வையாளனாக அல்ல, பங்காளியாக மாறுபவன், who is a partaker and not a spectator. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த நோக்கம் தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவும், இந்த தேசத்தில் தேவ ராஜ்யத்தை கொண்டு வரவும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் அந்தந்த தேசத்திலே, அந்தந்த இடத்திலே, அந்தந்த இடங்களில் நாம் இருக்கிறோம். வாலிபர்கள் சொல்லலாம், நான் இப்போதுதான் வாலிபன், எனக்கு காலம் வரட்டும், என்னுடைய படிப்பு மற்ற காரியங்களெல்லாம் முடியட்டும், பிறகு கர்த்தருக்காக எதையாகிலும் செய்கிறேன். நோ. கர்த்தர், நீங்கள் வாலிப காலத்திலேயே நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று தேவன் நோக்கமுடையவராய் கர்த்தர் வாலிப காலத்திலே உங்களை ரட்சித்திருக்கிறார். காரணம், நீங்கள் வாலிபர்களாக இருந்து தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்பதனாலே இப்போதே அவர் ரட்சித்திருக்கிறார். பின்னாட்களில் உங்களை ரட்சித்து நீங்கள் பரலோகம் வந்து சேர்றது தான் நோக்கமாக இருக்கும்னா, மரிப்பதற்கு முன்பாக உங்களை ரட்சித்திருக்கலாமே, இப்போது ஏன் உங்களை ரட்சிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவ நோக்கமுடையவர்களாக இருப்போம். இந்த உலகத்தில் எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாரும் கேட்டுட்டு போகிறாங்க, எல்லாரும் பார்த்தும் பார்க்காதது மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதன் மத்தியிலே நமக்கு முன்னாடி சவால் நிறைந்த கோலியாத்துகள், அவனுடைய சவால்கள், அவனுடைய இழிவான வார்த்தைகள், அவன் நிந்தையான பேச்சுகள் நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். சபையை நிந்திக்கிறது ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சபையை இழிவாக பேசப்படுகிற காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்கள் மத்தியிலே நாம் சவுலின் இராணுவத்தை போன்றவர்களாக இருக்க போகிறோமா, அல்லது தாவீதின் சேனையாக எழும்ப போகிறோமா? தீர்மானிங்கள். கர்த்தருக்காக எழும்புவோம், தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இருக்கிற இடங்களிலே தயவு செய்து ஆங்காங்கே கண்களை மூடுவோம். கர்த்தருக்காக நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. நாங்கள் தேவ நோக்கத்தை உடைய தேவ மக்களாக இருக்க எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, அதை ஆசையாய் பிடித்துக் கொள்ளும்படி தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தேவ நோக்கத்தை உடைய தேவ மக்களாக தொடர்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே கரடியையும் சிங்கத்தையும் அழித்து, ஆண்டவரே தகப்பனே, எங்களை அழைத்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பர்சனல் லைஃபை குறித்து நாங்கள் கவலையோடு அக்கறையாக இருக்க எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து அதற்காக செயல்பட எங்களை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மட்டுமல்லப்பா கர்த்தாவே, நாங்கள் உமக்காக ஆண்டவரே வாழ உதவி செய்யுங்க. உம்மோடு இருக்கிற தொடர்பில் இருக்கும்போது உம்முடைய ராஜ்யத்திற்கு வருகிற பாதிப்பை, எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏற்படுகிற பாதிப்பை போல நாங்கள் எழும்பி அதற்காக சேவை செய்ய, குரல் கொடுக்க, அதற்காக தீவிரப்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மோடு கூட நல்ல தொடர்பில் இருக்க, வெல் கனெக்டடா இருக்க, ஆண்டவரே ஆழமான உறவிலே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவை சரியாக இனம் கண்டுகொள்ள, அடையாளம் கண்டுகொள்ள, ஆண்டவரே அந்த நோக்கத்தை, நோக்கமுடையவர்கள் அதை கண்டுகொள்வார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம், பார்த்தோம். அப்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாம மகிமை பெறட்டும். ஆண்டவரே, நான்காவதாக கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எந்த நாளிலும் யாருக்கு எதை சொன்னாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் செயல்படுகிற தேவ மக்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. பார்வையாளனாக இல்லாமல் பங்காளிகளாக மாற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் பார்த்து 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 கொண்டு இது நாங்கள் ஏதோ பணம் கொடுத்து உதவி செய்கிற
செய்கிற பார்வையாளனாக அல்ல, இதோ வெளியிலிருந்து பார்க்கிற ஒரு விசுவாசியாக அல்ல, ஆண்டவரே வெளியிலிருந்து பார்க்கிற ஒரு நபராக அல்ல, நானும் எனக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு, தேவராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்ற நோக்கத்தோடு கூட, என்ற அர்த்தத்தோடு கூட, ஆழமான அர்ப்பணிப்போடு கூட நாங்கள் செயல்பட எங்களை சபையாக தேவ மக்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இதற்கு முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகித்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சேனை முன்னேறட்டும், தேவ கிருபை தேவ சேனைக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் எழும்பட்டும், கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்யட்டும். ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக ஆதாயப்படுத்த, ஒரு கூட்ட ஜனங்களை உம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற பணியிலே தீவிரமாய் செயல்பட எங்களை அழைத்த நோக்கத்துக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை அப்படி கடந்து போக எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தார், காத்துக்கொள்ளும். எல்லா துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை, எங்கள் அர்ப்பணிப்புகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.